ஹாய். இன்னைக்கு டுட்டோரியலில் ஒரு வேர்ட்ப்ரெஸ் பிளாகை, ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டை ஒரு லோக்கல் சர்வர்லேருந்து எப்படி வந்து ரியலாக ஹோஸ்ட் பண்ணுறது, ரியல் சர்வருக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து என்னன்னு சொன்னால், ஒரு பிளக்இன் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். பிளக்இனோட பேர் வந்து டூப்ளிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளக்இனை வச்சு தான் மாற்ற போகிறோம். இதுக்கு 2 டைப்பில் வந்து மாற்றலாம். ஒன்று பிளக்இன் வச்சு மாற்றலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நார்மலாக மேனுவல் மெத்தட் வச்சு மாற்றலாம். இப்போ நாம் மாற்ற போகிறது வந்து பிளக்இன் வச்சு தான் மாற்ற போகிறோம். முதல்ல பிளக்இன்ஸ் பேஜ் போயிடுங்க. போயிட்டு மேனேஜ் கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த மை பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது. 127.001 அப்படிங்கிற லோக்கல் சர்வரில் இருக்குது. இதை நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், WPU lesson.in அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்றுமே இருக்காது என் சைட்டில். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்டரில் வந்து மேனேஜ் போயிடுங்க. மேனேஜ் போயிட்டு இந்த பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். பேக்கேஜ் நம்ம எதுவுமே இன்னும் வரை க்ரியேட் பண்ணல. இப்போ வந்து க்ரியேட் நியூன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து ஏதாவது ஒரு நேம் கேட்கும். நான் ஜஸ்ட்டு மை பிளாக் மூவிங் அப்படி வச்சுக்கலாம். மை பிளாக் மூவிங் சம்திங் 2 அப்படின்னு ஏதோ ஒரு நேமு. இங்கே நீங்கள் எந்த நேமுமே மாற்ற வேணாம்னு சொன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கேனிங் சைட்டுன்னு வரும். ஃபுல்லாக இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா, வெப் சர்வர், பிஹெச்பி செட்டிங்ஸு, வேர்ட்ப்ரெஸ் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி வச்சுப்போம். இப்போ பில்ட்டுன்னு கொடுங்க. ஓகே, இப்போ பில்ட் ஆகிடுச்சு. இப்போ பில்ட் ஆனதில் நமக்கு வந்து 2 இது கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இன்ஸ்டாலர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அர்ச்சீவ் அப்படிம்பாங்க. இந்த இன்ஸ்டாலரையும் அர்ச்சீவையும் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போது நம்மளோட மெயின் சி பேனல் வேணும். சி பேனல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜரில் இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னு சொன்னால், அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோடில் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஜிப் ஃபார்மட் ஃபைலை அப் பண்ணிடுங்க. ஓகே, இது அப்பாகிறதுக்கு நேரமாகும். அந்த சமயம் நம்ம போயிட்டு நம்மளாம் சொன்னாக்கா எஸ்கியூஎல் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துடணும். எஸ்கியூஎல் போங்க. இந்த இடத்துல இது வந்து டேட்டா பேஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்கலாம். என்னன்னு சொன்னாக்கா ஃபயர் போர்டு அப்படின்னு கொடுப்போம். சும்மா ஜஸ்ட்டு ஃபயர் போர்டுன்னு என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். கிரியேட் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. திரும்ப கோ பேக். திரும்ப அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து யூசர் க்ரியேட் பண்ணோம். சும்மா இதை அதே இது பேர்ட் ஸ்விம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை பேர்ட் ஸ்விங், அது வரையும் தான் கேரக்டர் வரைக்கும் முடியுது. பேர்ட் ஸ்விங். பாஸ்வேர்டு இதே பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு வச்சுங்க. நான் பாஸ்வேர்டெலாம் திரும்ப ஞாபகம் இருக்கணும், பார்த்துக்கணும். க்ரியேட் யூசர்னு கொடுக்குறேன். அந்த யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னாக்கா 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டேட்டா பேஸ் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபயர்போர்டுன்னு. அடுத்தது வந்து ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண சொன்னாக்கா இந்த யூசரையும் டேட்டா பேஸையும் கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். WP போர்டு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து வந்து ஃபயர் போர்டு அப்படிங்கிறது கரெக்டு. இது வந்து ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுத்துட்டு ஆல் ப்ரிவிலேஜ் மேக் சேஞ்சஸ். சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கோ பேக்கு.
இன்னும் அப் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த ஃபைலு இந்த பிஹெச்பி ஃபைல் ஒன்று. ஓகே, இப்போ போய்ட்டு உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்டாலர் ஃபைலும் அந்த ஜிப் ஃபைலும் இருக்கும். இண்டெக்ஸ் போய் பாருங்கள். இண்டெக்ஸ்னால் உங்களோட வெப்சைட்டு, ரியல் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ண சொன்னாக்கா நீங்கள் வந்து installer.phpயை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து இதுதான் வந்து உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ரியல் ஹோஸ்ட்டுக்கு உங்களோட டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர ஏரியா இந்த ஏரியா தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண சொன்னால் இதில் வந்து 3 இது இருக்கும். டிப்ளாய், அப்டேட்டு, டெஸ்ட் இருக்கும். ஒன்று ஸ்டெப் ஒன்றா போகும். இதில் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ இதுக்கு பிறகு நேம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன டேட்டா பேஸில் என்ன நேம் அசைன் பண்ணணுமோ அதே நேம் தான் கொடுக்கும். டேட்டா பேஸில் வந்து WP lesson_firebird கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் நேமு. நெக்ஸ்ட் வந்து யூசர் வந்து ப்ரிவிலேஜ் யூசர். இந்த யூசரு இதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணோம். அது நாங்கள் நோட் பேடில் கட் பண்ணி வச்சேன். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட் கனெக்ஷன் தான் கொடுக்கணும். இப்போது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த சர்வரும் கனெக்ட் ஆகுது, டேட்டா பேஸும் போகுது அப்படின்னு வருது. நீங்கள் என்ன பண்ண சொன்னாக்கா கீழே வந்து ஐ ஹாவ் ரீட் ஆல் வார்னிங்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ரன் டிப்ளாய்மெண்ட் ஓகே கொடுக்கணும்னு கேட்கும். ஓகே கொடுக்கணும். இது கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதை ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு அப்டேட் பண்ணுற ஏரியா வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது என்னோடய ஓல்டு செட்டிங், அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டோட அந்த செட்டிங்கு. இப்போ நியூ செட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா WP lesson.in வந்து நான் என்னோடய புது சைட்டை வந்து போட போகிறேன். அதோட யூஆரில் காட்டுது. இது வந்து ஹோஸ்டிங் சர்வரில் உள்ள அந்த பாத். இது இந்த டைட்டிலுங்கிறது வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா WP டெஸ்ட் சைட்டுன்னு மாற்றி வச்சுக்கிட்டு பாக்கி எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக ரன் அப்டேட். அப்டேட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம சைட்டில் டோட்டல் கண்டென்ட் ஏறிட்டா அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம். இது வந்து இன்ஸ்டால்டு போடணும் கொடுக்கும். இதில் எரர்ஸ் எதுவுமே கிடையாது. தென் பர்மனன்ட் லிங்க்ஸு அது இது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் சைட்டு தான் நம்மளோட சைட்டு. ஓகே, நம்ம அப்படியே எப்படி நம்ம இது பண்ணோமோ அதை மாதிரி வந்துடுச்சு. நம்ம லோக்கல் சர்வர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் WP lesson.in இருக்குது. இந்த இடத்துல வந்து நியூ டெஸ்டிங் போஸ்ட் அப்படின்னு போட்டுருந்தோம் முன்னாடியே. இது ஹெல்லோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் டிஃபால்ட் போஸ்ட்டு. இதில் வந்து டெஸ்டிங் பேஜ் ஒன்று இருந்தது. இந்த பேஜுக்கு சும்மா 2 கமெண்ட் போட்டிருந்தேன். அந்த கமெண்ட்டும் இங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ரியல் ஹோஸ்ட்டுக்கு நம்மளோட வெப்சைட்டை கொண்டு வந்துட்டோம்.